அந்த இட்லி தோசை விற்கிறதுக்கு நாங்கள் கிட்டத்தட்ட 8 கோடி ரூபாய் செலவு பண்ணுறோம். 2 ஹவர் தான் வியாபாரம், 2லேருந்து 3 ஹவர் தான் வியாபாரம். நல்ல ஒரு மாஸ்டர்னா எங்களுக்கு 1 லட்சத்துலேருந்து 1.5 லட்சம் வரைக்கும் சம்பளம் வரும். சுற்றுலாவா யோசிக்கவே வேண்டாம். ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி 23 கிளைகள், 37 வருட அனுபவம். அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். சென்னைஸ் அமிர்தா ஏவியேஷன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் நர்சிங் ஈஸியா படிங்க சாலரியோட. மெட்ரி ஹாஸ்பிடல்ஸ் வழங்கும் பிஹைண்ட் இட்ஸ் மொத்தமலை சென்னை ஃபர்ஸ்ட் எவர் சோலோ கான்சர்ட் சென்னை விஜிபி கோல்டன் பீச் ரிசார்ட்ல நடக்க போது. உங்க டிக்கெட்களை இப்பவே புக் பண்ணுங்க. வேஸ்டேஜ் ஒரு வீடியோ வரணும், வேஸ்டேஜ் வரக்கூடாதுன்னு ரொம்ப முக்கியம். அப்புறம் ருசி, எங்களுக்கு ஒரு 75% ருசி என்னால் அந்த வீடியோ பார்த்தோ ஃபோட்டோ பார்த்து என்னால் இது பண்ண முடியும். மேபி உப்பு கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கும். அதர்வைஸ் அந்த டெக்ஸ்டரை வச்சு நாங்கள் பார்த்துருவோம். எங்களுக்கு அந்த டெக்ஸ்டர் இப்படி வந்தானா இந்த பொருள் நல்லா இருக்கும். ஒரு 40 வருஷம் முன்னாடி ஒரு 75 ஐட்டம் இருக்கும். முன்னாடி மெனு கார்டுங்கிறது கிடையாது. நாங்கள் ஆரம்பிக்கும் போது ஒரு காஃபி ஒரு 3 ரூபா இருக்கும். இன்றைக்கி ஒரு 400 ஐட்டம் வரைக்கும். எனக்கு நான் கும்பிட்ற சாமியே கடவுளே எனக்கு எல்லோரும் சொல்கிறது தான் கஸ்டமர் தான். ஏன்னா எனக்கு தேவையானதோ என்னோட கூட உழைப்பாளிகளுக்கும் தேவையானதோ அவங்க தான் கொடுக்குறாங்க. நான் அவங்கள திருப்திப்படுத்தினாலே போதும். வெளியே சொல்லக்கூடாத விஷயங்கள் இருந்தாலும் சொல்கிறேன். என் நண்பர்கள்லாம் அப்படி ஒன்றும் கிடையாது. நான் ஹோட்டல்லே தான் படுக்கிறது. ஏன்னா வெளியில் போய் சுற்றுறதுக்கோ இதுக்கெல்லாம் பயம், கடையை விட்டு போகிறதுக்கு பயம். நான் சங்கீதான்னு உருவாக்குறதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா ரெஸ்டாரண்ட் வச்ச காலத்துலேருந்தே வேலை செய்யவே இப்போது என் கூட பயணம் பண்ணுறேன். பிஹைண்ட் வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சங்கீதா வெஜ் ரெஸ்டாரண்ட்டோட ஃபவுண்டர் திரு சுரேஷ் சார் இருக்காங்க. நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன் சார். நம்ம பொதுவாக ஃபாஸ்ட் ஃபுட் காலத்தில் நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 10 வருஷம் 20 வருஷம் ஒரு பிஸ்னஸ் கிடக்கிறது அப்படிங்கிறதே ரொம்ப அரிதாக இருக்குது. இப்போ நீங்கள் 40 வருஷம் தொடர்ந்து ஒரு பிஸ்னஸை நடத்திருக்கீங்க. இன்றைக்கி என்னோடய டாஸ்க் உங்களுடைய அனுபவத்தை ஆடியன்ஸ்க்கு கடத்திடணும். தேங்க்யூ ஸோ மச் சார். சரி, இப்போது ஒரு ஹோட்டல் அப்படின்னு நம்ம முதல்ல போனோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மெனு கார்டு அப்படிங்கிறது தான் பார்ப்போம். நம்ம மெனு கார்டிலேருந்து ஆரம்பிக்கலாம். சங்கீதா 40 இயர்ஸ்க்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணும்போது எத்தனை மெனு இருந்துச்சு, இப்போ எத்தனை மெனு இருக்குது? ஒரு 40 வருஷம் முன்னாடி ஒரு 75 ஐட்டம் இருக்கும். 40 வருஷம் முன்னாடி மெனு கார்டுங்கிறது கிடையாது. அது மெனு கார்டுன்னு நார்மல் ரெஸ்டாரண்ட், அதாவது நார்மல் வெஜிடேரியன் உணவகத்துலலாம் ஏசியெல்லாம் அப்போ கிடையாது. ஏசிங்கிறது ரொம்ப ரேராக ஒரு 4-5 ஹோட்டல் தான் சென்னையில் இருந்துச்சு. அதில் மட்டும்தான் மெனு கார்டெல்லாம் இருக்கும். ஒரு நார்மலான ஹோட்டலில் நாங்கள் ஆரம்பிக்கும்போது ஒரு காஃபி ஒரு 3 ரூபா இருக்கும். அந்த மாதிரி காலத்தில் தான். அந்த டைம்லேயே நாங்கள் மெனு கார்டுன்னு போட்டோம். எதுக்குன்னா எனக்கு ஒரு ஆசை இல்லை, இந்த மாதிரி நார்மல் ரெஸ்டாரண்ட்லேயும் அந்த மாதிரி ஒரு இது பண்ணணுன்ட்டு. அந்த டைமில் நாங்கள் போட்டோம். ஒரு 10-75 ஐட்டம் தான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. இன்றைக்கி ஒரு 400 ஐட்டம் வரைக்கும் சில ரெஸ்டாரண்ட்டில் வச்சுருக்கேன். எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும் போட முடியாது. சில உணவகத்தில் கிச்சன் வசதி இருக்கிற இடத்துல அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். சரி, இப்போ நம்ம சவுத் இந்தியன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதிகமாக நம்ம ஒரு ஃபேவரட்டான டிஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்லி காஃபி. நீங்கள் சொன்ன மாதிரி அப்போது 3 ரூபாய் இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அந்த விலை ஏற்றம் அப்படிங்கிறது அப்போது 2 இட்லி எவ்வளோ நம்ம சேல் பண்ணோம், இப்போ ஒரு 2 இட்லியோட ப்ரைஸ் அப்படிங்கிறது எங்கே வந்திருக்கு சார்? இட்லி, காஃபி, சாப்பாடு இந்த மாதிரி ஐட்டத்துலலாம் காசு கிடைக்காது, லாபம் கிடைக்காது. ஏன்னா அது சாதாரணமான மக்களுக்கு போக வேண்டிய பொருள். அப்போ அதெல்லாம் லாபம் வச்சு விற்க மாட்டாங்க பெரும்பாலும் ஹோட்டலில். அதுக்காக வேண்டி 50 ரூபா இட்லி வச்சு விற்றானா லாபம் கிடைக்காதுன்னு கேட்டோன்னா நம்ம அதுக்கான செலவுகள் வேறு. நம்ம எந்த இடத்துல வச்சுருக்கோம், எவ்வளோ நேரம் ஒரு நாளைக்கு வியாபாரம் நடக்குது, எத்தனை கஸ்டமர் உள்ளே வராங்க, நம்ம அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ பண்ணுறோம், எவ்வளோ வாடகை கொடுக்குறோம், ஏசி போடுறோமா, சம்பளம் எவ்வளோ கொடுக்குறோம், இதெல்லாம் ஒரு கணக்கு இருக்குது. வெறும் இட்லின்னு கணக்கு போட்டோன்னா 2 இட்லி நம்ம ஒரு 10-15 ரூபா கூட கொடுத்துடலாம். ஆனால் மற்ற செலவுகள் தான் இதிலெல்லாம் அதிகமாக வருது. இப்போ நான் ஒரு ரோடு சைடு கடையில் வச்சேன்னா நான் 2 இட்லி 15 ரூபா கூட கொடுத்துடலாம். நல்லா 2 சட்னியை வச்சு ஊற்றிட்டு சாம்பார் ஊற்றி கொடுத்துடலாம். அதுக்கான செலவுகள் குறவு. இன்றைக்கி தண்ணி வாங்குகிறோம், அதுக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட்டு நிறைய. அதனால் ரேட்டுன்னு சொல்லி 50 ரூபா ஏன் விற்கிறாங்க, 40 ரூபா ஏன் விற்கிறாங்கன்னு பார்க்கக்கூடாது. ஏன்னா நிறைய ஆளுங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறோம். அவங்களுக்கான செலவுகள் ஜாஸ்தி. அவங்க சம்பளம் மட்டும் கிடையாது, அவங்களோட ஒரு 2 வருஷம் 3 வருஷமெல்லாம் இருக்கிற சர்வீஸ் பண்ணுற ஆளுங்க, அது மேலே இருக்கிறவங்களுக்குலாம் அவங்களோட பர்சனல் செலவெல்லாம் நிறையா இருக்கும். ஹெல்த் வைஸ் ரொம்ப இதாக இருக்கும். எங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்கெல்லாம் ஒரு 45 வருஷம் வரைக்குமே வேலை செஞ்சிட்ருக்காங்க. நான் சங்கீதான்னு உருவாக்குறதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா ரெஸ்டாரண்ட் வச்சுருக்க காலத்துலேருந்தே வேலை செய்கிறவங்க இப்போது என் கூட பயணம் பண்ணுறாங்க. அவங்களோட 3rd ஜென்ரேஷனும் வந்தாச்சு. அப்போ அவங்களோட செலவுகள்லாம் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த வியாபாரம் பண்ணி தான் நான் அவங்களுக்கு அதெல்லாம் பண்ணோம். கம்மியான விலைக்கு சின்ன ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சு பண்ணலாம். இந்த மாதிரி எல்லாம் பெருசாக பண்ணும்போது செலவு அதிகமாகும்.
விலையை அதிகமாக விற்க வேண்டிய சூழ்நிலை வரும். சார் பொதுவாக அதனால தான் நான் இந்த கேள்வி வச்சுருந்தேன். ரெஸ்டாரண்ட்டை எப்படி கம்பேர் பண்ணுவாங்க அப்படின்னா, நான் ரோட் சைடில் வந்து எனக்கு வந்து இங்கே நான் 50 ரூபா கொடுத்து வாங்கினா எனக்கு அங்கே 20 ரூபாயில் கிடச்சிருச்சு அப்படின்னு கம்பேர் பண்ணுவாங்க. பட் அந்த யூனிட் எக்கனாமிக்ஸ் அதுதான் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, இதை சார்ந்து இருக்க நிறைய செலவுகள் அப்படின்னு. வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் இதில் கவர் ஆகுது சார்? இப்போ ரோடு சைடு கடைங்கிறது வந்து ஒரு ட்ரேட் லைசன்ஸ் எடுக்க வேண்டாம், இஎஸ்ஐ கிடையாது, பிஎஃப் கிடையாது, ஜிஎஸ்டி கிடையாது, யூனிஃபார்ம் கிடையாது, வாடகை கிடையாது, கரண்ட்டு கிடையாது, லேபர் புக்கெல்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்க கிடையாது. எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு கடை வைக்க முடியும்னு கிடையாது. மெயினாக தண்ணி, கரண்ட் இது ரெண்டும் அங்கே பெருசாக தேவைப்படாது. இடத்துலையும் தயார் பண்ணி கொண்டு வைக்கிறாங்க. அவங்களுக்கும் காசு இருந்தால் அவங்களும் இந்த மாதிரி கடை வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இந்த மாதிரி இல்லைன்னா சின்ன ஒரு கடை வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. எல்லோரும் படைக்கணும், எல்லாருக்கும் கவர்மெண்ட் வேலை கொடுத்துட முடியாது. நிறைய திறமை நிறைய பேர்கிட்ட இருக்குது. அந்த மாதிரி கடை வச்சுட்டு வரவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி கடை பண்ணுறதுக்கு. அவங்களுக்கும் மனசில் ஒரு ஆசை இருக்கும். அதுக்காக வேண்டிய அது தப்பெல்லாம் கிடையாது. ருசியும் இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு எடுத்து வந்தாலும் ருசியும் இருக்கும், சூடாகவும் இருக்கும். தோசைங்கிறது வந்து ரெஸ்டாரண்ட்டில் கொடுக்குறதோடையும் ரோடு சைடு கடை போனால் சூடாகவும் இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி உங்கள் இதில் சொல்லியிருக்கேன். போட்டு 2வது செகண்டில் நம்ம பிளேட்டில் நம்ம கைக்கு வந்துடும். இதுன்னா குறைஞ்ச 5 நிமிஷம் ஆகும். அதனால் அதில் நல்லதும் இருக்குது, இதுலேயும் நல்லது இருக்குது. அந்த ரேட்டுங்கிறது வந்து இந்த மாதிரி நிறைய இதர செலவுகள். அங்கே வந்து அந்த பொருளோட செலவு, அங்கே நிற்கிற ஒரு 4 பேரோட செலவு மட்டும்தான். மற்றபடி எந்த செலவும் அவங்களுக்கு கிடையாது. ஆனால் விற்று போனால் தான் அவங்களுக்கு காசு. விற்று போனால் அந்த பொருளெல்லாம் வீணாகிடும். அது யாருக்கும் தெரியாது. வேஸ்டேஜுங்கிறது வந்து ஒரு மெயின் பார்ட். அப்புறம் பெரிய கடைகள் வரும்போது லீக்கேஜ்னு இருக்கும். பொருள் வீணாகிறது மட்டும் கிடையாது. நம்ம ஒரு நாளைக்கு இவ்வளோ வியாபாரம் ஆகும்னு கணக்கு போட்டு வச்சுப்போம். இவ்வளோ பேர் உள்ளே வருவாங்க, இவ்வளோ பேர் இட்லி சாப்பிடுவாங்க. எல்லாம் ஒரு அசம்ஷனில் தான், ஒரு கணிப்பில் தான் நம்ம இதெல்லாம் பண்ணுறோம். ஒரு மழை வந்தாலோ இல்லை அது விற்று போகலனாலோ ஏதோ ஒரு காரணத்துக்கு அதை போய் இன்றைக்கி வச்சு நாளைக்கெல்லாம் கொடுக்க முடியாது. கொடுக்கக்கூடாது, கொடுக்க முடியாது, கொடுக்கவும் மாட்டாங்க. ரோடு சைடு கடையும் அப்படி தான். அவங்க ஒரு நம்பிக்கையில் இன்றைக்கி இதாக விற்று போகும்னு நினைக்கிறாங்க. மழை வரும்னு தெரியாது. மழை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? யார் வெளியே வருவாங்க? ரோட்டில் தண்ணி நிற்கும். அந்த மாதிரி இந்த தொழிலில் வந்து ஒரு மெயின் பிரச்சனை என்னென்னா, இவ்வளோ விற்று போகணுன்னுலாம் நமக்கு தெரியாது. வீணாகிற பொருள் நிறையா இருக்கும். விற்று போனாலும் விற்று போகலனாலும் அந்த வாடகை, அந்த கரண்ட்டு, அந்த சம்பளம், அந்த பொருள்ஸ்குள்ள செலவு எல்லாம் பண்ணி ஆகணும். அப்போ இதில் தான் மேஜராக போடுது. ஒரு இட்லிக்கு இவ்வளோ மாவு ஆகும், இவ்வளோ சட்னி இவ்வளோ செலவாகும் மட்டும் கணக்கு போட்டால் பத்தாது. அது பண்ணி பார்த்தா தெரியும். எல்லா தொழிலையும் கஷ்டம் இருக்குது. இது உடனே தெரியும். நல்லா இருந்தாலும் தெரியும், நல்லா வியாபாரம் ஆச்சுனாலும் நமக்கு ரிசல்ட்டு நல்லா உடனே தெரியும். நல்லா இல்லைன்னாலும் பப்ளிக்கிட்டேருந்து உடனே தெரியும், ரிசல்ட் தெரியும். நமக்கும் கேட்டில் அந்த காசு வரது குறைஞ்சாலே நமக்கு மறுநாளுக்குள்ள கஷ்டங்கள் இருக்குது. எல்லாத்துலேயும் மாதிரி கிடையாது. வேறு ஏதாவது ஒரு பொருள்னா கெட்டு போகாத பொருள்னால் நம்ம எத்தனை நாள் வேணாலும் வச்சு விற்கலாம். இதுக்கெல்லாம் ஒரு லைஃப் இருக்குது. இட்லின்னா ஒரு 1 ஹவர் கெட்டு போகாது. அதுக்கு அவ்வளோ மரியாதை இருக்காது. 1 ஹவர் கழித்து நம்ம இது பண்ணாலோ 2 ஹவர் கழித்து இது பண்ணாலும். அதே வீட்டில் செய்கிற இட்லி, காத்தால இட்லி வந்து சாயந்தரம் கூட சாப்பிட்ருவோம், மிச்சா நாளைக்கு கூட சாப்பிட்ருவோம். சார், நான் வந்து ப்ரைஸ் அப்படிங்கிறத பற்றி கேட்டதுக்கான காரணம் அப்படிங்கிறது, இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் வந்து சர்வைவ் ஆகணும் அப்படின்னா நமக்கு வந்து ப்ராஃபிட் அப்படிங்கிறது வரணும். எத்தனை வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் வந்து இந்த ப்ரைஸ்லாம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுவீங்க? இல்லை ஏதாவது ஒரு சூழல் வரும்ல, நம்ம சாப்பாடு பொறுத்த வரைக்கும் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது இருக்குது, விலை வந்து ஏறிக்கிட்டே இருக்கும். அப்போல்லாம் நீங்கள் வந்து அந்த விலை அப்படிங்கிறத எப்படி நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணுவீங்க? உடனேலாம் ஏற்ற மாட்டோம். எங்களுக்கு ஒரு வருஷத்தில் ஒரு கணக்கு வச்சுப்போம். ஒரு 3 மாதம் நல்ல லாபம் கிடைக்கும், ஒரு 3 மாதம் சுமாரான லாபம் கிடைக்கும், ஒரு 3 மாதம் நஷ்டமாகும், ஒரு 3 மாதம் காசு கிடைக்காது. இந்த ஆவரேஜாக வச்சுட்டு தான் நாங்கள் வந்து முடியாத பட்சத்தில் ஒரு மாதம் நமக்கு 10 ரூபா கிடச்சிருக்கோம், 15 ரூபா கிடச்சிருக்கோம், ஒரு மாதம் 2 ரூபா கிடைக்கும், ஒரு மாதம் கையிலேருந்து காசு போட வேண்டியதாக வரும். மாதமோ இல்லை டெய்லி கணக்கு வச்சும் இந்த கோல்டு ப்ரைஸ் மாதிரியோ பெட்ரோல் ப்ரைஸ் மாதிரியோ பண்ண முடியாது. கேஸ் சிலிண்டர்லாம் மாதத்துக்கு ஒரு வாட்டி பண்ணுறாங்க. கோல்டு வந்து டெய்லிங்கிறது. ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் என்றைக்கு வேணால் ரேட்டு மாற்றுவாங்க. அதெல்லாம் வச்சு நம்ம அந்த கால்குலேஷனில் போக மாட்டோம். இந்த ஒரு வருஷத்துக்கு ஆவரேஜாக நமக்கு கடவுள் வியாபாரமாகி நல்ல பொருள் கொடுத்து மக்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு 3 மாதம் நல்ல காசு வரும். நம்ம எதிர்பார்க்காத அது எப்படின்னா, நல்லா மழை பெஞ்சு ப்ராட் இல்லாமல் கரெக்டான மழை பெஞ்சு அந்த காய்கறி என்ன விலைக்கு விற்கிறாங்களோ அதை பொறுத்து தான் நமக்கு லாபம். நாங்கள் எத்தனையோ வருஷம், ஒரு உதாரணத்துக்கு நாங்கள் எத்தனையோ வருஷங்கள் கழித்து 2025 தான் ஜனவரிக்கு அப்புறம் ஒரு 3 மாதம் காய்கறி விலை கம்மியாக விற்றது. அப்போ இந்த 3 மாதம் ஓரளவுக்கு நல்லா பொருள் கொடுத்து இருக்கிற எல்லா கடைகளும், ஃபார் எக்ஸாம்பிள் கோயம்புத்தூர் மாதிரி இடங்கள் சொல்லலை, ஊட்டி மாதிரி உள்ள இடங்கள் சொல்லலை, ஏன்னா அங்கெல்லாம் நிறைய மழை பெய்யுது. மழை பெய்யும்போது இந்த வியாபாரம் பாதிக்கும். நார்மலான ஒரு கிளைமேட்டில் இந்த வருஷம் தான் ரொம்ப வருஷம் கழித்து வியாபாரம் நல்லா இருந்திருக்கு, லாபம் நல்லா கிடைச்சிருக்கு. வியாபாரம் நல்லா இருக்குது இல்லைங்கிறதோடையும் லாபம் நல்லா கிடைக்கும். ஓரளவுக்கு நல்லா வியாபாரம் ஆச்சுன்னா, பொருள் நல்லா கொடுத்தானா.
ஏன்னா காய்கறிகள் ஒரு 1-2 ஐட்டம், ஒரு உதாரணத்துக்கு தேங்காய் 25 ரூபா விற்றது வந்து 60 ரூபா ஆகிப்போச்சு. அது ஒன்று தவிர மற்றபடி எல்லாமே அதில் கம்மியாக தான் விற்றாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம மாதம் எல்லாம் அதை யோசனை பண்ணக்கூடாது. ஒரு மாதம் மக்கள் கொடுத்தாங்க, லாபம் கிடச்சிச்சு, இன்னொரு மாதம் காசு போகும். ஆவரேஜான ஒரு ரேட்டில் தான் நம்ம ரேட் இன்க்ரீஸ் பண்ணுவோம். இதற்கு ஒரு 10-12 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் ரேட் இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஏன்னா எவ்ரி இயர் சேலரி இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். 5லேருந்து 10% வரைக்கும் சேலரி இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். அது மாதிரி கவர்மெண்ட்டோட இபி ரேட்டும் ஏறும், ரெண்ட் ஏறும். எல்லா வருஷமும் 5லேருந்து 10% ரெண்ட் ஏறும். இந்த கால்குலேஷனில் தான் அப்போ நமக்கு வந்து ஒரு காலத்தில் வந்து 25% லாபம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ சாதாரண நார்மலான வியாபாரம் நடந்தால் ஒரு 7% லாபம் கிடைக்கும். நல்லா, அதாவது ஒரு நாளைக்கு இவ்வளோ நேரம் ரெஸ்டாரண்ட்டில் இவ்வளோ நேரம் வியாபாரம் ஆச்சு அப்படின்னா 10 மணி நேரம் வியாபாரம் ஆச்சுன்னா நல்லா லாபம் கிடைக்கும். ஒரு 100 சீட் இருக்குது, அந்த 100 சீட்டில் 8லேருந்து 10 ஹவரும் ஃபுல்லாகவே இருந்தால் அது ஒரு பயங்கரமான லாபம் கிடைக்கும். 8க்கு கீழே ஒரு 6லேருந்து 8 ஹவர் நல்ல கிரவுட் இருந்தோன்னா, ஏன்னா நம்ம தயார் பண்ணுற பொருளெல்லாம் விற்று போகும். அதே வாடகை, அதே சம்பளம், அதே கரண்ட்டு, ப்ரிவிஷன்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவாகும். அதை வச்சு கணக்கு. இந்த ஹவர்லி 2 ஹவர் வியாபாரம் நடக்கிற கடை இருக்குது, 5-6 ஹவர் வியாபாரம் நடக்கிற கடை இருக்குது, 8லேருந்து 10 ஹவர் வியாபாரம் நடக்கிற கடையெல்லாம் இருக்குது. 8லேருந்து 10ங்கிறது வந்து ரொம்ப கம்மி. அப்போ அந்த கால்குலேஷன் வச்சு எல்லா இடத்துலையும் போயிடக்கூடாது. அல்லாமல் மக்களுக்கு நம்ம நிறைய நார்மலான மக்களை தான் நம்ம எதிர்பார்க்குறோம். சாதாரணமான மக்கள் எல்லாருக்கும் சென்னையில் வீடு இருக்காது. இந்த வீடுனா ஒரு ஃபேமிலி இருக்காது. அப்போ அவங்க ஹோட்டலை நம்பி இருக்கும். அப்போ அவங்களெல்லாம் கணக்கு வச்சு தான் நாங்கள் ரேட்டு வைப்போம். ஒரு பொருளில் விலை காசு கிடைக்கும், ஒரு பொருளில் காசு கிடைக்காது. இப்படி நம்ம நிறைய சாப்பிட்ற பொருள் வந்து இட்லி, சாப்பாடு, காஃபி கூட அடுத்தது தான் இப்போல்லாம். அந்த ரெண்டுக்கும் வந்து நாங்கள் ரேட் அதிகமாக வைக்காத இருக்க பார்ப்போம். அதில் கொஞ்சம் காசு போனாலும் பரவாயில்லன்னு நினைப்போம். ஒரு தோசையே நீங்கள் 100 ரூபான்னு விற்கிறோன்னா, ஒரு சாப்பாடு அவ்வளோ ஐட்டம் கொடுத்து 900 கிராம் வரைக்கும் வரும். கிட்டத்தட்ட 900 கிராம்ஸ் வரைக்கும் வரும். இதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாத விஷயங்கள் இருந்தாலும் சொல்கிறேன். 100 கிராம் தோசை, ஒரு 100 ml சாம்பார், ஒரு 25 ml சட்னி, இன்னொரு 25 ml சட்னி, இதுதான் பொருளுக்குள்ள செலவுன்னு வச்சுங்களேன். ஆனால் சாப்பாடில் வந்து கிட்டத்தட்ட 1 கிலோ கொடுக்குறோம். அதுக்கும் 160 ரூபா 170 ரூபா தான் விற்போம். இதுக்கு 100 ரூபா விற்கிறோம். அப்போ அதில் காசு போகும், இதில் காசு வரும். இட்லியில் காசு போகும். இட்லியும் 100 கிராம் இருக்கும், தோசையும் 100 கிராம் இருக்கும். இட்லியில் வந்து நாங்கள் 50 ரூபா 40 ரூபா விற்போம், தோசையில் வந்து 100 ரூபா இருக்கும். இப்போ இட்லியில் காசு போயிடும், நட்டமாகும். காஃபியில் நஷ்டமாகும். ஏன்னா நம்ம விற்கிற பொருளுக்கு மட்டும்தான் நம்ம காசு வாங்குகிறோம். மீதி வர பொருளுக்கெல்லாம் காசு கிடைக்காது. சாப்பாடுக்கு காசு போகும். ஏன்னா ஒரு வேளை சாப்பிட்டானா அவன் ஒரு 5 ஹவர் நல்லா இருக்க முடியும், வேலை செய்ய முடியும். 2 இட்லி சாப்பிட்டோன்னா 5 ஹவர் வேலை செய்ய முடியாது. இது நிறைய கால்குலேஷன் இருக்குது. அதில் அது கூட இருந்து கொஞ்ச நாள் பயணம் பண்ணனா, யாராவது ரிசர்ச்சிங் பண்ணனா இதெல்லாம் வெளியே எடுத்து வர முடியும். சார், ஒரு நிறுவனம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு வந்து லாபம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். இந்த லாபம் வரணும் அப்படின்னா ஒரு பக்கம் செலவுகளை வந்து குறைக்கணும், இன்னொரு பக்கம் ப்ராஃபிட் அப்படிங்கிறத இன்க்ரீஸ் பண்ணணும். சுரேஷ் சார் வந்து இந்த ரெண்டுத்தில் எதில் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுவார்? செலவு குறைக்கணுங்கிறது கிடையாது, செலவு அதாவது வேஸ்டேஜ் வரக்கூடாது. எல்லோரும் ஒரு 50 ரூபா வச்சு விற்கிற பொருளை நான் வந்து எப்படி 30 ரூபா 35 ரூபா வச்சு விற்று காசு பண்ணலான்னு பார்ப்போம். எல்லோரும் ஒரு 50 ரூபா பொருளை வந்து ஒரு 500 நம்பர் விற்றானா நான் 35 ரூபா வச்சு விற்று 1500 எப்படி விற்கலான்னு பார்ப்பேன். நம்ம சங்கீதா ரெஸ்டாரண்ட் பொறுத்த வரைக்கும் கம்மியான ப்ரைஸ், அதாவது எவ்வளோ ரூபாய் இருந்தால் நம்ம வரலாம், கம்மியான ப்ரைஸ் இருக்க ஐட்டம் ஒன்று, காஸ்ட்லியான ப்ரைஸ் இருக்க ஐட்டம் சில கடைகள், நிறைய கடைகள் இருக்குங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் அண்ணா நகரில் பிரேக்ஃபாஸ்ட் 50 ரூபாவில் சாப்பிடலாம். அந்த ஆம்பியன்ஸில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆம்பியன்ஸ். இப்போ சென்னையில் ஒரு 10 இடங்களில் அதை ஒன்று சூஸ் பண்ணலாம். ஆம்பியன்ஸ் ஃபுட்டு வந்து மக்கள் தான் சொல்லணும் நல்லா இருக்கா இல்லையான்ட்டு. அந்த இட்லி தோசை விற்கிறதுக்கு நாங்கள் கிட்டத்தட்ட 8 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்கோம். 1,43 லட்சம் ரூபா நட்டப்பட்டிருக்கோம். அந்த இதெல்லாம் தாண்டி தான் இப்போ நார்மலான நஷ்டம் இல்லாமல் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். அந்த கடை எல்லா இடத்துலையும் நஷ்டப்படணும்லாம் ஒன்று கிடையாது. ஏன்னா அங்கே வந்து எங்களுக்கு 2 ஹவர் தான் வியாபாரம், 2லேருந்து 3 ஹவர் தான் வியாபாரம். சாட்டர்டே சண்டே இருக்கும், நைட்டு மட்டும் தான் வியாபாரம். அப்போ மிச்சம் இருக்கிற 7 ஹவரும் அந்த கரண்ட்டு அந்த பொருளெல்லாம் போட்டு வைக்கிற மாதிரி ஆகிடும். நாங்கள் மார்னிங் கொடுக்குற பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரு இட்லி, ஒரு வடை, கொஞ்சம் பொங்கல், ஒரு மினி காஃபி 50 ரூபா தான். ஒரு மீடியமான ஒரு மசாலா தோசை, ஒரு வடை, ஒரு காஃபி 50 ரூபா தான். ஒரு லஞ்ச் உங்களுக்கு இன்னும் சொல்லப்போனால் பொடி நெய்யோடையும் அந்த ஹோட்டலில் 160 ரூபா தான். ஈவினிங் ஸ்நாக்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 5 வெரைட்டி இருக்கும். ஒரு சுண்டல், ஒரு கொழுப்பினியாரம், ஸ்வீட்டு, காரம், ஒரு போண்டா, ஒரு வடை இல்லைன்னா பஜ்ஜி, ஒரு காஃபி 90 ரூபா தான். அந்த ஆம்பியன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு ஸ்டார் ஹோட்டலில் இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஒரு ஆம்பியன்ஸ் அங்கே இருக்கும். பொருள் நல்லா இருக்கா இல்லையான்னு கண்டிப்பாக மக்கள் தான் சொல்லணும். அதனால் 50 ரூபா இருந்தால் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட முடியும், 100 ரூபா இருந்தால் நல்ல ஃபுல்லாக சாப்பிட முடியும். அந்த மாதிரி சில கடைகளும் வச்சுருக்கோம், எல்லா கடைகள்லையும் கிடையாது. காஸ்ட்லியஸ்ட் டிஷ் சார்? அஃப்கோர்ஸ் நார்த் இந்தியன் தான். ஏன்னா அவங்களோட
இந்த ரா மெட்டீரியல் செலவு பயங்கரமாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள், நாங்கள் வந்து சைனீஸ் ஐட்டத்துக்கு எல்லாமே ஆலிவ் ஆயில் தான் யூஸ் பண்ணுறோம். அதுவும் சில கடைகளில் எல்லா கடையிலையும் கிடையாது. ஏன்னா மக்களை ஏமாற்றக்கூடாது. பாருங்கள், நீங்கள் எங்களை வெளியே எடுத்து போகிறீங்க, அடுத்த லெவலில் எங்களை எடுத்து போகிறீங்க. அப்போ மக்களை தப்பான ஒரு வழி காமிக்கக்கூடாது. அந்த ஹோட்டலில் இது ஒரு எக்ஸாம்பிள், இந்த ஹோட்டல் அடையாரில் இருக்கிற இந்த சங்கீதா வந்து சைனீஸ்லாம் ஆலிவ் ஆயில்லையும் சூடு பண்ணலாங்கிற ஆலிவ் ஆயில் 3 விதமாக இருக்குது பாருங்கள். வெர்ஜின், எக்ஸ்ட்ரா வெர்ஜின், வெர்ஜின், பாமேஸில் தான் போட முடியும். ஆலிவ் ஆயில் சூடு பண்ணக்கூடாது, பாமேஸ் சூடு பண்ணலாம். அதெல்லாம் ஹெல்த்துக்கு நல்லது. நாங்கள் பார்க்குற மெயின் இது வந்து சாப்பிட்டு உங்களுக்கு 5-10 நிமிஷத்துக்குள்ள ரியாக்ஷன் தெரியும், நாங்கள் நல்லா கொடுக்குறோமா இல்லையான்ட்டு. வயிறுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது, ருசிங்கிறது 2வது. அப்போ அதுக்கு தகுந்த அப்படி உள்ள ரா மெட்டீரியல் தான் வாங்குவோம். நிறைய விஷயங்கள் பார்த்து பண்ணான்னா நான் கேட்காத கேள்வி கூட பதில் சொல்கிறேன். 5-10% சம்பாதிக்கலாம். ரொம்ப நாள் நடத்தணும். ஒரு 5 வருஷத்துக்குள்ளே நான் பங்களா பண்ணோம், 10 பில்டிங் வாங்கினோம்னா இன்னும் 5-10%லாம் பத்தாது. சரி, இப்போ நீங்கள் வந்து இந்த ப்ராஃபிட் இந்த விஷயங்கள்லாம் சொன்னதுனால நான் இதை கேட்குறேன். நம்ம 40 ஆண்டு காலம் நம்ம வந்து சர்வே பண்ணி வந்திருக்கோம். நம்மளோட ஹையஸ்ட் டேர்ன் ஓவர் இது வரைக்கும் எந்த இயரில் வந்து வந்துச்சு? அடையாரில் கடை திறந்த பிற்பாடு தான் எங்களுக்கு ஹையஸ்ட் டேர்ன் ஓவர், மக்கள் ஆதரவு கொடுத்து வந்தது. எங்களுக்கு சாட்டர்டே சண்டேனா 20 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து இங்கே வருவாங்க. இப்போ நிறைய கடைகள்லாம் திறந்துட்டாங்க. தாம்பரம் சைட்லேருந்து கூட வருவாங்க. இப்போ அந்த மாதிரி பொருள் கொடுக்குறது நிறைய கடைகள் இருக்காங்க. 2002க்கு அப்புறம் தான் எங்களுக்கு இந்த வியாபாரமெல்லாம் வந்துச்சு. நான் எதுக்காக வேண்டி இந்த வேலை, இது வியாபாரம் தான், காசு தான் பண்ணுறேன்னா எனக்கு சில மனசுக்குள்ள சில எண்ணங்கள்லாம் இருக்குது. இந்த சங்கீதான்னு பேர் வச்சதே வந்து மியூசிக் சம்மந்தப்பட்டு, எனக்கு மியூசிக் ரொம்ப பிடிக்கும். என் நண்பர்கள்லாம் அப்படி ஒன்றும் கிடையாது. நான் ஹோட்டல்லே தான் படிக்கிறது ஒரு காலகட்டம் வரைக்கும். அப்போ எனக்கு நண்பர்கள்லாம் கிடையாது. ஏன்னா வெளியில் போய் சுற்றுறதுக்கோ இதுக்கெல்லாம் பயம், கடையை விட்டு போகிறதுக்கு பயம். அப்போ எனக்கு நைட்டு வந்து நான் எம்எஸ் சுப்புலட்சுமி அம்மாவும் ஜெயசுதாஸோட வாய்ஸ் அந்த பழைய காலத்து பாட்டுகள் கேட்டு தான் படுக்கிறது. அப்போ எனக்கு இந்த மாதிரி இவ்வளோ சந்தோஷம் கொடுக்குது பாருங்கள். உடம்புக்கும் சரி, மனசுக்கும் சரி, நம்ம பிரெயினுக்கும் சரி, அந்த சந்தோஷம் கொடுக்கும்போது நான் இந்த தொழில் தான் வாழ்க்கையில் பண்ண போகிறேன். ஏன்னா 16 வயசில் இதில் வந்துட்டேன், இந்த வியாபாரத்துக்கு வந்துட்டேன். முடிவு ஆன பிற்பாடு எனக்கு அந்த பேர் வச்சு அவங்க எப்படி சந்தோஷப்படுத்துனாங்களோ அதில் ஒரு 1000ல் ஒரு பங்காவது இல்லை லட்சத்தில் ஒரு பங்காவது நான் மக்களுக்கு சந்தோஷப்படுத்தணுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அந்த பிஸ்னஸ்ன்னு பண்ணுறேன். வியாபாரமாக தான் பண்ணுறேன். என்ன லாபம் கம்மியாக எடுப்பேன். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு மாஸ்டருக்கு நாங்கள் மாஸ்டர் தான் கூப்பிடுவோம், ஷெஃப்னு கூப்பிட மாட்டோம். ஷெஃப் வந்து கடையில் குக் பண்ண மாட்டாங்க, எடுத்து கொடுப்பாங்க, செய்ய சொல்லுவாங்க, அதுதான் பண்ணுவாங்க. அந்த குக்குக்கு வந்து நாங்கள் அவங்க தான் எங்களோட உயிர், மிச்சம்லாம் அடுத்தது. நல்ல ஒரு மாஸ்டர்னால் எங்களுக்கு 1 லட்சத்துலேருந்து 1.5 லட்சம் வரைக்கும் சம்பளம் கொடுப்போம் சமையல் மாஸ்டருக்கு. அவங்களுக்கு தான் ஹையஸ்ட் வேல்யூ. அதுக்கப்புறம் தான் எனக்கு, அதுக்கப்புறம் தான் என் கூட இருக்கிறவங்களுக்கு. அவங்கள பொறுத்து தான் வியாபாரமே. நிறைய நல்லவங்க என் கூட இருக்காங்க. அப்போ எங்களோட சேலரிங்கிற பார்ட்டு ஹையஸ்ட் சேலரியாக இருக்கும். சில விஷயங்கள் ஓப்பனாக சொல்கிறோம், 17-18% ஒரு வியாபாரத்தில் சம்பளம் கொடுக்கலாம். எங்களுக்கு 28-29% ஆகும். இப்போ 1 கோடின்னு வரும்போது வியாபாரம், ஒரு மாதம் 1 கோடி ரூபா வியாபாரம் பண்ணும்போது அந்த 10% எங்களுக்கு செலவு அதிகமாகுதுன்னா 10 லட்சம் ரூபாய். ஒரு வருஷத்துக்கு 1.25 கோடி ரூபாய். ஒரு வீடு வாங்கிடலாம், சம்பளத்தில் மட்டுமே மிச்சம் பிடிச்சாங்க. இதுக்கு அதான் சொன்ன பாருங்கள், கூட பயணம் பண்ணால் தான் இது தெரியும். சரி, இப்போது நீங்கள் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டோட ஓனர், ஒரு கஸ்டமர் வந்து உள்ளே வராங்க அப்படின்னா அந்த கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடாக போகணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து ஒரு பிஸ்னஸ் ஓனராக உங்களுக்கு வந்து நிறையவே இருக்கும். ஆனால் நம்மக்கிட்ட வேலை பார்க்குற சர்வராக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து அந்த எண்ணம் இருக்குமா அப்படின்னா ஒரு சில இடத்துல டவுட் தான். ஏன்னா அவங்களுக்கு இது வந்து ஒரு வேலை, இங்கே இல்லைனா எனக்கு இன்னொரு இடத்துல வேலை அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் சங்கீதா பொறுத்த வரைக்கும் ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படிங்கிறது அவ்வளோ நல்லா இருக்குது. எப்படி சார் ஒரு கடைநிலை ஊழியருக்கு வரைக்கும் அந்த ஒரு எண்ணத்தை நீங்கள் கடத்துறீங்க? எங்களோட எண்ணத்தை எங்களோட மெயின் ஆளுங்களுக்கு நாங்கள் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கோம். எல்லாருக்கும் அவங்களோட தேவையை நான் பூர்த்திகரிக்க முடியாது. அவங்களோட திறமையை வச்சு தானே எல்லாமே வெளியே வராங்க. இப்போ நான் நல்லா உழைச்சி நல்லா பொருள் கொடுத்து, அந்த நல்லா பொருளுங்கிறது உள்ளே இருக்கிறவங்க, அப்போ அவங்கள நான் முதல்ல சந்தோஷப்படுத்தணும். நான் சொன்னேன் பாருங்கள், ஒரு மாஸ்டர் அவங்க தான் ரொம்ப முக்கியமான ஆளுங்க. என்னோடய பிரெயினும் ஆட்டெல்லாம் அவங்க தான். அது திறமையான ஆளுங்களை நான் சூஸ் பண்ணணும். அங்கே வந்து நான் காசு பார்க்க மாட்டேன். முதல்ல அவங்க சந்தோஷமாக இருந்தானா அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சம்பளம் மாதம் 1ஆம் ஒரு கேட்டகரி சம்பளம் கொடுப்போம். அவங்களுக்கு மாதம் வாடகை இருக்கும், ப்ரொவிஷன்ஸ் வாங்க வேண்டியது இருக்கும், ஸ்கூல் ஃபீஸ் இருக்கும். இதெல்லாம் இது வரைக்கும் கடவுள் புண்ணியத்தில் மக்களோட ஆதரவுனால் எனக்கு வியாபாரம் கொடுக்கறதுனால தான் இதெல்லாம் பண்ண முடியுது. 1ஆம் ஆச்சுன்னா போயிடும். நான் எந்த ஊரில் இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், என்ன உடம்பு சரியில் இருந்தாலும் அந்த 1ஆம் அவங்களுக்கு போயிடணும். அவங்க வீட்டை முதல்ல சந்தோஷப்படுத்தணும். 7ஆம் சம்பளம் ஒன்று இருக்குது, அது மஸ்ட். எல்லாமே இன்றைக்கெல்லாம் வாட்ஸ்அப் குரூப்புன்னு ஒன்று இருக்குது. நிறைய கடைகள்லேருந்து வீடியோஸ் வரணும், ப்ரொடக்ஷனோட வீடியோஸ் வரணும், வேஸ்டேஜோட வீடியோ வரணும். வேஸ்டேஜ் வரக்கூடாதுன்னு ரொம்ப முக்கியம்.
அப்புறம் ருசி எங்களுக்கு ஒரு 75% ருசி என்னால் அந்த வீடியோ பார்த்தோ ஃபோட்டோ பார்த்தோ என்னால் இது பண்ண முடியும். மேபி உப்பு கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கலாம். அதர்வைஸ் அந்த டெக்ஸ்டரை வச்சு நாங்கள் வந்து பார்த்துருவோம். ஏன்னா ரொம்ப காலமாகவே நாங்கள் ப்ராக்டிக்கலாக பண்ணுறதுனால எங்களுக்கு அந்த டெக்ஸ்டர் இப்படி வந்தானா இந்த பொருள் நல்லா இருக்குன்றது. அவங்களுக்கு ட்ரைனிங் இருக்குது. ஒரு கடை ஆரம்பித்தானா அந்த மேனேஜர்ஸ்க்கு ஒரு ட்ரைனிங் இருக்கும். அந்த அடுத்த லெவலில் இருக்கிற அந்த வெயிட்டர்ஸ் ஆகட்டும், ஆர்டர் டேக்கர்ஸ் ஆகட்டும், க்ளீனர்ஸ் ஆகட்டும், அவங்களுக்கெல்லாம் ஒரு ட்ரைனிங்னு இருக்கும். அது தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். அதுக்கெல்லாம் வந்து 3 நாளைக்கு ஒரு வாட்டி 5 நாளைக்கெல்லாம் வர முடியாது. தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். என்னோடய எண்ணங்கள் என்னோடய கீழே இருக்கிறவங்களுக்கு நான் பாஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அது அவங்களுக்கு அடுத்த ஆளுங்களுக்கு போய் சேருதா இல்லையான்னு எனக்கு உறுதிப்படுத்தணும். அது கண்டினியூ ப்ராசஸ். இன்றைக்கி 10 வருஷம் நடத்திட்டோம், 20 வருஷம் நடத்திட்டோம், சம்பாதிச்சிட்டோம், ஒரு 10 வீடு வாங்கிட்டோம், ஒரு 10 பில்டிங் வாங்கிட்டோம், இனி நமக்கு இது தேவையில்லைன்னா நம்ம தொழில் நிப்பாட்டிட்டு போயிடணும். ஆனால் இன்றைக்கி சாப்பிட்டு இப்போ சாப்பிட்டா இந்த நிமிஷமே அவங்களுக்கு அந்த உடல் நலம் நல்லா இருக்கா இல்லைன்னு தெரிஞ்சு போயிடும். காசுக்காக வேண்டி பண்ணுறதும் இருக்குது, பேருக்காக வேண்டி பண்ணுறதும் இருக்குது, நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக வேண்டி பண்ணுறதும் இருக்குது. சரி, இப்போது இந்த சேலரி அப்படிங்கிறத தாண்டி நம்ம நிறுவனத்தில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ்க்கு நம்ம வேறு என்னென்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் கொடுக்குறோம்? மெயினாக மெடிக்கல் இன்சூரன்ஸ் அது எல்லா நாட்டிலையும் இருக்கிறது தான். இஎஸ்ஐங்கிறது வந்து கவர்மெண்ட் கவர் பண்ணுறது. அது போக இருக்கிறது மெடிக்கல் இன்சூரன்ஸ். இத்தனை ஆளுக்கு இன்னென்ன கேட்டகரியில் இத்தனை லட்சம் ரூபா வரைக்கும் செலவு பண்ணலான்ட்டு. அதையும் தாண்டி இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்கும் பாருங்கள். இப்போ ஒரு கேன்சர் அதுக்கு தகுந்த அப்படி உள்ள சில வியாதிகளுக்கெல்லாம் அந்த இன்சூரன்ஸ் எல்லாம் பத்தாது. அப்போ எங்கள் கம்பெனிலேருந்து நாங்கள் எங்கள் ஹோட்டல் ஃபண்ட்லேருந்து நாங்கள் செலவு பண்ணுவோம். அது பண்ணுறோம். இப்போ இன்றைக்கி காத்தால ஒருத்தர் 7 மணிக்கு இறந்துட்டார் கேன்சரில். அவங்களுக்கு மேக்ஸிமம் அவங்களோட இன்சூரன்ஸில் செலவு பண்ணாங்க. ஊரில் வச்சு எங்கே இருந்தாலும் ஊருக்கு போயிட்டாங்க. அடுத்தது நம்மகிட்ட இந்த மாதிரி தகவல் கொடுத்தோன்னா அதுக்குள்ள செலவு என்னவோ அது நாங்கள் செலவு பண்ணுவோம். அது மாதிரி ஒரு 10-17 நாள் முன்னாடி வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. எங்களோட டி நகர் அவுட்லெட்டில் மெயின் இன்சார்ஜ் ரெஸ்டாரண்ட்டில். உடனே ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போகிறது வந்து கவர்மெண்ட் இதில் எடுத்து போகிறோம். லைஃப் சேவிங்ஸ்க்கு என்ன பண்ணுமோ அங்கே பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு அடுத்தது நான் எந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறோம் அந்த ஹாஸ்பிட்டலில் எனக்கு எந்த டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்களோ அவங்க வழியாக நாங்கள் எனக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கிடைக்குமோ அந்த ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு கொடுப்போம். அவருக்கு ஹார்ட் சர்ஜரி, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணோம், பைபாஸ் கூட கிடையாது. எங்களுக்கு நல்ல ஒரு இது என்னென்னா எங்களோட சிஇஓ மேடம் ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலில் 30 இயர்ஸ் இது பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு நல்லா டாக்டர்ஸ் நல்லா ஹாஸ்பிட்டல் கிடைக்கணும். அவங்க வழியாக அவங்க தான் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணி இன்றைக்கி நல்லா இருக்கார், டிஸ்சார்ஜ் ஆகிட்டார். 40 ஆண்டு காலத்தில் உங்கள் கூட எத்தனை பேர் இன்னும் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க சார்? குறைஞ்சது ஒரு 100 பேர் ட்ராவல் பண்ணுறாங்க. 4000 பேர் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் ரொம்ப வயசாகிடுச்சு. சிலவங்க இறந்து போயிட்டாங்க, சிலவங்கெல்லாம் 70-72 வயசாச்சு. பழைய மாதிரி வேலை செய்ய முடியாது, பழைய மாதிரி லோடும் கொடுக்க மாட்டோம். குறைஞ்சது ஒரு 100 பேர். இந்த 100 பேர் மாதிரி ஆளுங்க வச்சு தான் நாங்கள் இந்த சர்க்கஸ் எல்லாம் பண்ணுறோம். எங்களுக்கு ரொம்ப முக்கியம்னு சொன்ன பாருங்கள், எங்களோட உழைப்பாளிகள் எல்லாருக்குமே அவங்க தான். அதுவும் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணுறவங்கள நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். அவங்களுக்கு நல்லா ஊக்கம் கொடுப்போம். அவங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் கொடுக்க மாட்டோம். மேபி ஒரு 2-3 ஆளுங்களுக்கு இருக்கலாம் டாப்பில் இருக்கிறவங்களுக்கு. அதர்வைஸ் மற்றவங்களுக்கெல்லாம் ஒர்க் ப்ரெஷர் டார்கெட்டெல்லாம் கொடுக்க மாட்டோம். பொருள் வீணாகக்கூடாது, பொருள் நல்லா வரணும். நல்லா வரலன்னா இவங்களோட பார்வையில் வந்துச்சுன்னா அந்த பொருள் கஸ்டமருக்கு போய் சேரக்கூடாது. அதையும் அவங்களுக்கு சொல்லியிருக்கோம். நல்லா இல்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த பொருள் கொடுக்கக்கூடாது, இல்லைன்னு சொல்லிக்கலாம். இதையும் தாண்டி தவறுகள்லாம் நடக்கும். எல்லா இடங்கள்லையும் பார்க்க முடியாது பாருங்கள். அதனால் தான் கஸ்டமர் என்ன சொல்கிறாங்களோ அதை நாங்கள் 100% எடுத்துக்கோம். எனக்கு நான் கும்பிட்ற சாமியே கடவுளே வந்து எனக்கு எல்லோரும் சொல்கிறது தான் கஸ்டமர் தான். ஏன்னா எனக்கு தேவையானதோ என்னோட கூட உழைப்பாளிகளுக்கும் தேவையானதோ அவங்க தான் கொடுக்குறாங்க. நான் அவங்கள திருப்திப்படுத்தினாலே போதும். நான் கோவிலில் போய் சாமிகிட்ட என்ன கேட்க போகிறேன்? வீடு கொடு, அங்கே அட்மிஷன் வாங்கி கொடு, இதெல்லாம் கேட்குறோம். எல்லாத்துக்கும் காசு தானே. அந்த காசு யார் தராங்க? சாமியே தானே தராங்க. சாமி யார்? கஸ்டமராக தான் எனக்கு வராங்க. நான் ரொம்பலாம் போய் எங்கள் கோவிலுக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் கிடையாது. போக மாட்டேன்லாம் கிடையாது. மெயின் ஃபஸ்ட் அதை விட இதுதான் அதிகமாக இது பண்ணுவேன். சுற்றுலாவா? யோசிக்கவே வேண்டாம். ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி 23 கிளைகள், 37 வருட அனுபவம். அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். சென்னைஸ் அமிர்தா ஏவியேஷன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் நர்சிங். ஈஸியா படிங்க சாலரியோட. மெட்ரி ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கும் பிஹைண்ட் இட்ஸ் மொத்தமழை சென்னை ஃபர்ஸ்ட் எவர் சோலோ கான்சர்ட் சென்னை விஜிபி கோல்டன் பீச் ரிசார்ட்ல நடக்க போது உங்க டிக்கெட்களை இப்பவே புக் பண்ணுங்க.